ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம இப்போ எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ் என்ன மாதிரி இருக்கு, நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. அதுக்கான பதிலையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அது கூடவே இன்னைக்கு கரண்டா என்ன மாதிரி திருமலையில ஸ்டேட்டஸ் இருக்கு, நாளைக்கு டிராவல் பண்றதுக்கு பிளான் பண்ணி இருக்கிறவங்க என்ன மாதிரி போகலாம், அதுவே இன்னைக்கு எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு நிறைய பேர் 2-3 நாள் நம்ம வெயிட் பண்ணி தர்ஷன் பாக்குற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா இன்ஃபர்மேஷனையும் கேதர் பண்ணி உங்களுக்கு கிளியரா இதுல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். தேவைப்படுறவங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்க எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் காலையில போஸ்ட் பண்ண வீடியோலயே சொல்லியிருந்தேன். திருமலா.org இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க வெப்சைட் www.tirumala.org அப்படின்றது தான் வெப்சைட். இந்த வெப்சைட்ல உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க, திருமலா அப்டேட்ஸ்க்கு கீழே ரன்னிங் ஸ்லாட்னு சொல்லி கொடுத்துட்டு பேலன்ஸ் டிக்கெட்ஸ் அவைலபிள்னு கொடுத்துருப்பாங்க பாத்தீங்களா. ஸோ இதை நீங்க ஒரு டைம் ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. நீங்க போன்ல யூஸ் பண்றீங்கன்னா கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா இப்போ கரண்டா என்ன மாதிரி அப்டேட் அப்படின்றத காட்டும். இன்னைக்கு காலையில இருந்தே இந்த வெப்சைட்ல கவுண்டிங் அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா நம்ம கவுண்டர்ல போயிட்டு ஒருத்தங்க வாங்கி தான் அப்டேட் பண்ணணும் போது தெரிஞ்சுக்கிறதுல நிறைய சிரமங்கள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வெப்சைட்லயே அவங்க அப்டேட் பண்ணாங்கன்னா வர்றவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்குவாங்க. இப்போ என்ன மாதிரி உங்களுக்கு டேட் போயிட்டு இருக்குன்னா 23, 24, 25, 26 ஓகேங்களா. ஸோ 4 நாளோட டிக்கெட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அந்த 4 நாள்ல தர்ஷன் பாக்குற பிளான் இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா முடியாது. 23, 24, 25, 26 வரைக்கும் முடிஞ்சது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்போ கரண்ட்ல ரன்னிங்ல இருக்கிறது 27ஆம் தேதியோட ஸ்லாட் இப்போ ரன்னிங்ல இருக்கு. இதுல முன்னாடி 8ன்னு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ மேபி அது ஸ்லாட்டா இருக்கலாம், 8 மணியோட ஸ்லாட்டா இருக்கலாம். அதுக்கு அடுத்து 27ஆம் தேதியோட 8 மணி ஸ்லாட் ரன்னிங்ல இருக்கு. ஸோ இந்த இதுமே பாத்தீங்கன்னா இந்த நம்பருமே சேஞ்ச் ஆகிட்டு தான் இருக்கு. நான் செக் பண்ணி தான் பார்த்தேன். 3 மணி ஸ்லாட்டு, 4 மணி, 5 மணி, 6 மணி அந்த மாதிரி சேஞ்ச் பண்றாங்க. அதுக்கப்புறம் பேலன்ஸ் டிக்கெட் 28,978 டிக்கெட் பேலன்ஸ் இருக்கு. ஓகேங்களா. ஸோ நீங்க கீழ் திருப்பதியில 9 இடங்கள்ல போயிட்டு நீங்க எங்க வேணாலும் வாங்கிக்கலாம். கிரௌடு ஆவரேஜ் தான் இருக்கு. ரயில்வே ஸ்டேஷன்ல ரீச் ஆகுறவங்க ஒன்னு விஷ்ணு நிவாசம் இல்லைன்னா கோவிந்தராஜ சுவாமி சத்திரத்துல ட்ரை பண்ணலாம். அதுக்கு அடுத்தது நீங்க மெயின் பஸ் ஸ்டாண்ட போறீங்கன்னா சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் போகலாம். நார்மல் டேஸ்ல இருக்கக்கூடிய கவுண்டரோட எண்ணிக்கையை அதிகப்படுத்தியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது நான் அலிப்பிரி கிட்ட போறேன் அப்படின்னா நீங்க அங்க இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல ட்ரை பண்ணலாம். இது இல்லாம பேலன்ஸும் நமக்கு ஸ்கூல்ஸ்ல போட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்திரா மைதானம், ராமச்சந்திர புஷ்கரிணி இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கவுண்டர்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்த நிறைய பேர் ரிப்பீட்டடா கேக்குறீங்க, நாங்க ஸ்ரீவாரிமெட்டில நடந்து போகலான் இருக்கோம், அங்க கொடுப்பாங்களான்னு சொல்லி கேக்குறீங்க. அலிப்பிரி மெட்டில நடந்து போகலான் இருக்கோம், அங்க கொடுப்பாங்களான்னு கேக்குறீங்க. முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா 9 இடங்கள் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணி ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம். அந்த இடத்துல எங்கேயுமே நம்ம ஸ்ரீவாரி மெட்டையோ அலிப்பிரி மெட்டையோ நம்ம மென்ஷன் பண்ண கிடையாது. அங்க கொடுக்க மாட்டாங்க. இந்த 10 நாளுக்கான டோக்கன் ஸ்ரீவாரி மெட்டில உங்களுக்கு கிடையாது. யாராவது தெரியாம பஸ் ஏறி போயிட்டு சிரமப்படாதீங்க. கீழ் திருப்பதியில உங்களுக்கு பக்கத்துல எந்த இடத்துல இருக்கோ நீங்க அங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் டோக்கன் வாங்கிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு ஸ்லாட் 27ஆம் தேதியோட ரன்னிங் இருக்கு இல்லைங்களா. ஸோ 27ஆம் தேதியோட டிக்கெட் நீங்க வாங்கினீங்கன்னா 27ஆம் தேதி தான் நம்ம கொடுத்துருக்க டைம் ஸ்லாட் படி தான் அலோவ் பண்ணுவாங்க. திருமலா ஃபுல்லாவே இந்த ஃபிளெக்ஸ் வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா உங்களுக்கான டேட்டு உங்களுக்கான ஸ்லாட்ல தர்ஷன்ல ஜாயின் பண்ணுங்க, தர்ஷன் கியூல ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வாங்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன் ஆனது உங்களுக்கான என்ட்ரி பாயிண்ட் இதுக்கு முன்னாடி ஏடிஜிஹெச் சர்க்கிள் தான் இருந்தது. ஆனா இன்னைக்கு கொடுத்த டிக்கெட்ல எல்லாமே கிருஷ்ண தேஜா கெஸ்ட் ஹவுஸ் அப்படின்ற ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா டிக்கெட்ஸ் இன்னைக்கு காலையில ஒரு சிலர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுல நம்ம பார்க்கும்போது ரெகுலரா இருக்கக்கூடிய அந்த என்ட்ரி பாயிண்ட் கிடையாது. ஸோ இந்த டிக்கெட்ல போட்டிருக்காங்க பாருங்க, உங்களுக்கான ரிப்போர்ட்டிங் அட் கிருஷ்ண தேஜா சர்க்கிள்னு கொடுத்துருக்காங்க. அந்த கிருஷ்ண தேஜா அப்படின்ற சர்க்கிள் அந்த இடத்துக்கு தான் நீங்க போகணும். அங்கதான் உங்களுக்கான வைகுண்ட துவார தரிசனத்துக்கான என்ட்ரி பாயிண்ட். மற்றபடி நீங்க ஏடிஜிஹெச் சர்க்கிள் கிடையாது. ஓகேங்களா. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்க டிராவலிங்ல இருக்கீங்கன்னா இந்த வெப்சைட்ல ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துட்டே இருங்க என்ன மாதிரி ஸ்லாட் ரன்னிங்ல இருக்குன்னு சொல்லிட்டு. இது ஃபர்ஸ்ட் இருக்க விஷயம். இப்ப 27ஆம் தேதி டிக்கெட் நாங்க வாங்கிட்டோம். ஏன்னா ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க தூரத்துல இருந்து வர்றவங்களாம் என்ன பண்றது அப்படின்னா, நீங்க திருமலைக்கு போனாலும் உங்களுக்கு அங்க ரூம் கிடைக்காது. இப்போதைக்கு திருமலையில எப்படி ரூம் கொடுக்குறாங்க அப்படின்ற ஃபர்ஸ்ட் விஷயத்த நீங்க பேசிக்க புரிஞ்சுக்கணும். இதுமே பாத்தீங்கன்னா ஃபிளெக்ஸ் அவங்க வச்சிருக்காங்க. நம்ம இதுல ஷேர் பண்ணியிருந்தோம். என்னன்னா current booking of accommodation registration will be done only on the production of Sevavo Darshan ticket of next day.
அதாவது ஆஃப்லைன் ரூம் புக்கிங்ல என்ன ப்ரொசீஜர் இப்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னா, நீங்க வந்து நெக்ஸ்ட் டேயோட தர்ஷன் டிக்கெட் 300 ரூபாய் ஆகட்டும், எஸ்எஸ்டி ஆகட்டும் நீங்க கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு முதல் நாள் வந்து ரூம் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்ககிட்ட 24ஆம் தேதியோட தர்ஷன் டிக்கெட் இருக்குன்னா நீங்க 23ஆம் தேதிக்கான ரூம் வந்து எடுத்துக்கலாம். எனக்கு 24ஆம் தேதியோட தர்ஷன் டிக்கெட் இருக்கு, அதனால நான் காலையில போய் தர்ஷன் பார்த்துட்டு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிட்டு வரலாம்லாம் நீங்க நினைச்சீங்கன்னா ரூம் கிடைக்காது. தெளிவா புரிஞ்சுக்குங்க. இப்போ ஊர்ல இருந்து நிறைய பேர் வந்து ஆன்லைன்ல ரூம் கிடைக்காதவங்க எல்லாம் புக்கிங் பண்ண போவீங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வந்து நோட் பண்ணி வச்சுக்குங்க. 300 ரூபாய் டிக்கெட் வந்து 24ஆம் தேதியோட தர்ஷன் டிக்கெட் இருக்குன்னா நீங்க 23ஆம் தேதி லைன்ல நின்னீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ரூம் வந்து அலாட் பண்ணுவாங்க. 24ஆம் தேதி போயிட்டு நீங்க 24ஆம் தேதியோட ஸ்லாட் டிக்கெட்டை கொடுத்தீங்கன்னா ரூம் வந்து கண்டிப்பா அலாட் பண்ண மாட்டாங்க. இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க, ப்ரொடக்ஷன் ஆஃப் சேவாவோ தர்ஷன் டிக்கெட் ஆஃப் நெக்ஸ்ட் டேயோட கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கான புக்கிங் இருக்கும். எஸ்எஸ்டி டோக்கன் பொறுத்த வரைக்கும் நீங்க 2 பேருக்கு டிக்கெட் வாங்கியிருந்தீங்கன்னா 2 பேரோட டிக்கெட்டையும் காட்டி நீங்க ரூம் வந்து எடுத்துக்கலாம். காலையில 5 மணில இருந்து உங்களுக்கு வந்து கவுண்டர் ஓப்பன்ல இருக்கும். ரூம் முடிகிற வரைக்கும் கொடுப்பாங்க. மினிமம் வந்து 2 தர்ஷன் டிக்கெட் நீங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். 300 ரூபாய் ஆகட்டும், எஸ்எஸ்டி ஆகட்டும். அதே மாதிரி அன்மேரிட் இருக்கவங்க கப்பிள்ஸ்க்கெல்லாம் வந்து ரூம் வந்து அலோட் பண்ண மாட்டாங்க. சிங்கிளா போறவங்களுக்கு ரூம் வந்து கிடையாது. இந்த மாதிரி நேரங்கள்ல வந்து நமக்கு ஆஃப்லைன்ல போயிட்டு அங்க வந்து லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் எடுக்கிறதுமே ரொம்ப சிரமமா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நீங்க கீழே டிக்கெட் வாங்கியிருந்தீங்கன்னா கீழே வந்து ஏதாவது பிரைவேட் அக்கமடேஷன்ஸ் பார்த்து ஸ்டே பண்ணிட்டு தர்ஷனுக்கு மட்டும் போயிட்டு வர்றது தான் ரொம்ப பெஸ்ட். இல்லைன்னா ரொம்ப சிரமப்படுவீங்க. சிங்கிள்ஸா இருக்கிறவங்க கூட சமாளிச்சிருவாங்க. குழந்தைங்களோட போறவங்க இந்த மாதிரி தான் இருக்கும். நாளைக்கு நாங்க போலான் இருக்கோங்க சனிக்கிழமை. நாளைக்கு வந்து என்ன மாதிரி போகும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கே வந்து 27ஆம் தேதியோட ரன்னிங் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ நாளைக்கு 28ஓ 29ஓ 30ஆம் தேதி கூட போகலாம். மேபி வந்து நாளைக்கு 4ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு டிக்கெட்ஸே முடிஞ்சாலும் முடியும். அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா 1ஆம் தேதி 2ஆம் தேதிக்கெல்லாம் வேணும்னு நினைக்கிறவங்க நாளைக்கு காலையில என்ன மாதிரி ஸ்டேட்டஸ் அப்படின்றத பார்த்துட்டு கண்டிப்பா நீங்க வந்து பிளான் பண்ணி டிக்கெட் வாங்கிக்கிறது ரொம்ப பெஸ்ட். ஒன்லி நீங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை கூட வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து 30ஆம் தேதி திரும்ப வர்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் நான் ஃபர்ஸ்டே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். எப்பவுமே இது வந்து 24 ஹவர்ஸ் பேசிஸ்ல தான் கொடுக்குறாங்க. கவுண்டர் வந்து திறந்தே தான் இருக்கும், உங்களுக்கு க்ளோஸ் பண்ணுவாங்கன்றதே கிடையாது. கண்டினியூவா உங்களுக்கு வந்து டிக்கெட் கொடுத்துட்டே இருப்பாங்க முடிகிற வரைக்கும். நீங்க எப்போ வந்தாலும் வாங்கிக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து எல்லாருமே லைன்ல நின்று தான் வாங்கணும். ஒருத்தங்க எல்லா ஆதார் கார்டும் கொண்டு வந்து வாங்க முடியாது. எல்லாரும் லைன்ல நின்று உங்களோட ஆதார் கார்டை நீங்க கொடுத்து தான் வந்து டிக்கெட் வாங்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தர்ஷன் போகும்போதும் 24 ஹவர்ஸ்க்குள்ள தான் நம்ம போயிட்டு தர்ஷன் கியூல ஜாயின் பண்ண முடியும். அதையும் பார்த்துக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயமும் ஒரு சிலர் சொல்றாங்க என்ன அப்படின்னா, திருமலைக்கு போகும்போது டிக்கெட் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து நடைபாதையில எல்லாம் கேட்கறாங்க டிக்கெட் இருக்கா அப்படின்றது கேட்கறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. திருமலையில நார்மல் நேத்து இருந்ததை விட இன்னைக்கு க்ரௌட் ரொம்பவே ஹெவியா தாங்க இருக்கு. இன்னைக்கு நம்ம கூட வந்து டெலிகிராம்ல ஷேர் பண்ணியிருந்தோம். வராக சுவாமி டெம்பிள் எல்லாம் எவ்வளவு க்ரௌட் இருந்துச்சு அப்படின்றத நீங்க பார்த்திருப்பீங்க. நம்மளோட டெலிகிராமும் வாட்ஸ்அப்பும் நீங்க தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் வந்து கிடைக்கும். அதுக்கு அடுத்தது இந்த 10 நாள்ல நாளையில இருந்து உங்களுக்கு வந்து கோபுரம் ஆப்போசிட்ல லெஃப்ட் சைட்ல வந்து மாடலா வந்து பாத்தீங்கன்னா சொர்க்கவாசல் மாதிரி டெக்கரேஷன்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. இதை நம்ம கண்டிப்பா போய் பார்க்கலாம். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. காலையில 9ல இருந்து 11 மணிக்குள்ள நமக்கு தங்கத்தேர் இருக்கும் மாட வீதிகள்ல. இதையும் பாக்குறதுக்கு டிக்கெட் இருக்கணும் அப்படின்றது இல்ல. நீங்க வந்து தரிசனம் பார்க்கறதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு வந்து டிக்கெட் இருக்கணும். இந்த 10 நாளும் 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட், விஐபி தர்ஷன் டிக்கெட், எஸ்எஸ்டி மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ட்ரஸ்ட் டோனர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும்தான் தர்ஷன் அலோடு. நேரடி தரிசனத்துல இருந்து எல்லாமே கேன்சல். ஜனவரி 2ஆம் தேதியில இருந்து நீங்க நேரடி தரிசனம்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த 10 நாளும் இந்த இதுதான் ஃபாலோ பண்ணுவாங்க. கிளைமேட் பொறுத்த வரைக்கும் மழை இல்லைங்க, நார்மலா தான் இருக்கு. ஸோ இதுதான் எஸ்எஸ்டிஎன் இப்போதைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ். வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்க டைரக்டா போயிருந்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வெப்சைட்ல நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். நம்மளும் உங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ நம்ம வந்து பெருமாள் கோவில்கள் எல்லாத்துலேயுமே வந்து வைகுண்ட துவார தரிசனத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பயங்கரமா நடந்துட்டு இருக்கு. இது வந்து திருச்சியில இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் கோயிலோட போட்டோஸ் நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ நீங்க இந்த வெப்சைட்ல உங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்க்கணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது நாளைக்கு வந்து ஒரு 3 புக்கிங்ஸ் வந்து இருக்கு. இதுல 2 புக்கிங் வந்து ஃப்ரீ டிக்கெட் புக்கிங், ஒரு புக்கிங் வந்து நம்ம வந்து விஐபி தர்ஷன் டிக்கெட்டும் இருக்கு. ஸோ அதை பத்தின இன்ஃபர்மேஷன் பார்ப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோல ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது இங்க 8ன்னு போட்டிருந்தாங்க பாத்தீங்களா, அப்போ 8 மணியோட ஸ்லாட்டு, இப்போ 9 மணியோட ஸ்லாட் வந்து ரன்னிங்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது நாளைக்கு என்னென்ன புக்கிங்ஸ் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் புக்கிங் காலையில 10 மணிக்கு மார்ச் மாசத்துக்கான அங்க பிரதர்ஷன டிக்கெட் வந்து ஓபன் பண்றாங்க. இந்த டிக்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான் உங்களுக்கு. இதுல இருக்க விஷயம் எப்படி புக் பண்றது எல்லாமே நான் வீடியோ கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்க முன்னாடி சேவ் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு புக்கிங் ரொம்ப ஃபாஸ்டா பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு மொபைல் நம்பர்ல 2 பேர் வரைக்கும் பண்ணிக்கலாம். புக்கிங் வந்து ஒரு 2 நிமிஷம் தான் இருக்கும்.
மத்தியானம் 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன் மாற்றுத்திறனாளிகளுக்கான டிக்கெட் மார்ச் மாசத்துக்கு ஓபன் பண்றாங்க. இதோட புக்கிங்குமே நம்ம ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த டிக்கெட் வந்து சீனியர் சிட்டிசனுக்கு 65 மேல இருக்கணும், கூட போறவங்களுக்கு 50க்கு மேல இருக்கணும். ஆனா மற்ற கேட்டகரியில வரக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் அண்ட் மெடிக்கல் கேசஸ்க்கெல்லாம் வந்து ஏஜ் லிமிட் கிடையாது. அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் மட்டும் நீங்க அப்லோட் பண்ணணும். உங்களோட டாக்குமெண்ட்டை நீங்க போட்டோ எடுத்துட்டு அதோட சைஸ் வந்து 1 MB இருக்கான்னு மட்டும் பாத்துக்கோங்க. புக்கிங் டைம்ல அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். காலையில 11 மணிக்கு ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்ல 10,000 ரூபாய் டொனேஷன், 500 ரூபாய்க்கான விஐபி தர்ஷன் டிக்கெட் மார்ச் மாசத்துக்கு ஓபன் பண்றாங்க. இந்த 3 புக்கிங்கும் நாளைக்கு இருக்கு. இதுல உங்களுக்கு என்ன புக்கிங் வேணுமோ புக் பண்ணுங்க. ஸோ மார்ச் மாசத்தோட புக்கிங் நாளைக்கு இருக்கு. எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். ஒரு சிலருக்கு சிரமமா தான் இருக்கும். ஏன்னா நம்ம வாங்கி இப்போ வந்து 27ஆம் தேதியோட ரன்னிங்ல இருக்குன்னா இன்னைக்கு வந்து 22 தான். அப்ப நம்ம தர்ஷன் போகும்போது இடையில பார்த்தாலே 4-5 நாள் நமக்கு டைம் கேப் இருக்கு. ஸோ அதனால ஸ்டே பண்றது எப்படி, நம்ம டிக்கெட் வாங்கிட்டு ஊருக்கு ரிட்டர்ன் போயிட்டு திரும்ப வர்றதா என்ன ஏதுன்றத நீங்க வந்து ப்ராப்பரா வந்து டிசைட் பண்ணிக்கிட்டு வாங்க. ஸோ வந்துட்டு நீங்க சிரமப்படுறது ரொம்ப அவாய்ட் பண்றது நல்லது. ஏன்னா நிறைய பேர் வந்து வந்ததுக்கு அப்புறம் ரூம் கிடைக்கல, குழந்தைங்களை வச்சுட்டு சிரமம். ஸோ ஒரு 3 days 4 days நம்ம ஸ்டே பண்றதுன்றது அதுக்கு எல்லாத்துக்குமே அரேஞ்ச்மெண்ட் நீங்க வந்து பண்ணிட்டு வர்றது பெஸ்ட். சில டைம் திருமலையில க்ரௌட் ரொம்பவே ஹெவி ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா டிக்கெட் இருந்தாதான் வரணும் அப்படின்ற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அப்படி இல்லை. நாளைக்கு எல்லாமே வந்து இப்போ டோக்கன் வாங்குறவங்க எல்லாம் மேலேயே போயிட்டு இருந்தாங்கன்னா ஸ்டே பண்றது, எல்லா இடத்துலையும் க்ரௌடு, இந்த மாதிரி நிறைய விஷயத்த அவங்களும் சமாளிக்கணும். அப்படி இருக்கும்போது ரூல்ஸ் கண்டிப்பா வந்து சொல்லுவாங்க. சில நேரங்கள்ல வந்து மற்ற நாள் டிக்கெட் இருந்தாலும் தர்ஷன் பார்க்கலான்ற மாதிரியும் சொல்லலாம். எதுவாக இருந்தாலும் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. எந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். உங்களுக்கு இமீடியட்டா ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா டெலிகிராமையும் வாட்ஸ்அப்பையும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.